ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட் குட்டீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுல சரிதா ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களை சரிதா கேடிசிசி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஓகேவா? ஸ்டோரி கேட்க ஆவலாக இருக்கீங்களா? நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகே, சரி. ஒரு ஊரில் ஜேம்ஸ்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், எப்போவுமே தன்னை ரொம்ப தாழ்த்தி தாழ்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நான் எதுக்குமே தகுதி இல்லை, நான் எதுக்குமே அருகதில்லை, நான் எந்த வேலை செஞ்சாலும் என்னால் சரியாக செய்ய முடியல, படிக்கணும்னு நினச்சா படிக்க முடியல, ஞாபக சக்திக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியல, எக்ஸாம் ஹாலில் எழுதுனா எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது, ரொம்ப மார்க்கு கம்மியாக வாங்குகிறேன், என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் மற்ற பிள்ளைங்களாம் நல்ல மார்க் வாங்குறாங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே சரியாக வாங்குறதில்ல, நம்ம எதுக்குமே வாழ்கிறதே வேஸ்ட்டு, ச்சே நம்ம எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் போவான். அவங்க டேடி மம்மிலாம் எல்லாம் இந்த சர்ச்சுக்கு அவங்க அந்த குட்டி பையனை ஜேம்ஸை கூட்டிகிட்டு போவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் ஜீசஸ் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவன் ஏதோ கடமைக்கு சர்ச்சுக்கு போவான் வருவான். அவனுக்கு அவனையே நினச்சி நினச்சி அவன் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி ரொம்ப அவன் ச்சே எதுக்குடா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வெறுப்பாக சரியாக சாப்பிட்றது கிடையாது, அவன் அப்படி இருந்துட்டு இருந்தான். இதை வீட்டில் யார் கவனிச்சாங்கன்னா அவங்க தாத்தா பார்த்துட்டே இருந்தார். சரி, நம்ம பேரனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு லெசன் கற்றுத்தரணும் அப்படின்னு நினச்சார். அப்போ அவன் சரின்னு ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க தாத்தா, டேய் ஜேம்ஸ் இங்கே வாப்பா, உனக்கு நான் ஒன்று தரலான் இருக்கேன் அப்படின்னோடனே, என்னங்க தாத்தா என்ன தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு பயங்கர சந்தோஷம். சரிங்க தாத்தா நான் வாங்கிக்கிறேன் தாத்தா, கொடுங்க தாத்தா அப்படின்னோடனே, இருப்பா நான் தரேன்னு சொல்லிட்டு கசக்கி நல்லா கசக்கி இந்த 100 ரூபா இப்போ உனக்கு வேணுமா அப்படின்னு சொன்னதும், என்ன தாத்தா கசக்கிட்டாரு, இருந்தாலும் அது ஓகே, 100 ரூபா கொடுத்தா ஏதாவது தருவாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தாத்தா கொடுங்க தாத்தா அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணார், இருப்பா தரேன்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபா நோட்டை கீழே போட்டு காலில் போட்டு மிதின்னு மிதிச்சு, இந்தா இப்போ 100 ரூபா வச்சுக்க அப்படின்னோடனே பார்க்குறான் 100 ரூபா. சரி, அது கிளியிலல்ல, நோட்டு கிழிஞ்சா தானே கடையில் கொடுத்தா வாங்க மாட்டாங்க, கிளியா வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, சரிங்க தாத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் தாத்தா சொல்கிறாரு, அந்த 100 ரூபா நோட்டு நல்லா இருந்த போதும் அதோட மதிப்பு அப்படியே தான் இருந்துச்சு, அது கசக்கி வச்சுருந்தால அப்போயும் அந்த 100 ரூபா நோட்டோட மதிப்பு குறையல. அதே மாதிரி அந்த 100 ரூபா நோட்டை காலில் போட்டு நல்லா மிதித்து உனக்கு கொடுத்தல, அப்போயும் அந்த 100 ரூபா நோட்டோட மதிப்பு குறையல. அந்த 100 ரூபாயை கடையில் கொடுத்தா அதுக்குள்ளே பொருளை அவங்க தருவாங்க. அது மாதிரி தான் பேராண்டி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ நிறையா தடவை உன்னையே நீ தாழ்த்தி தாழ்த்தி நான் எதுக்குமே தகுதி இல்லை, நான் எதுக்குமே அருகதில்லை அப்படின்னு நினைக்கிறல்ல, நீ அப்படி நினைக்கக்கூடாது. உனக்குள்ள மதிப்பு எப்பவுமே ஒருபோதும் குறையாது. ஆண்டவர் உன் கூட இருக்கார், ஏசப்பா உன் கூடவே தான் இருக்கார். அவர் நம்ம பைபிளில் படிக்கிறோம், சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன பார்க்குறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்போ நீ எதுக்கு கவலைப்படணும், ஏசப்பா நமக்கு அடைக்கலமாக இருக்கார். உன்னோட தேவைகள்லாம் ஆண்டவர் சந்திப்பார், உனக்கு நல்ல பலனை தருவார். நீ எதெல்லாம் வீக்காக இருக்க, உனக்கு படிக்கிறதுல வீக்னஸாக இருக்கா, உனக்கு மார்க் வாங்க முடியலன்னா அதில் நீ வீக்காக ஃபீல் பண்ணுறியா, எந்த வேலை செஞ்சாலும் உன்னால் சரியாக செய்ய முடியலையா, நீ எதுக்கு கவலைப்படுற, ஏசப்பாவும் கூட இருக்காரு. நீ ஏசப்பா மேலே நம்பிக்கை வை, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லு. ஜீசஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜீசஸ், நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க,
நீங்கள் எனக்கு பலன் தரீங்க, எனக்கு அடைக்கலமாக எனக்கு என் கூடவே இருந்து என்னோடய நீடெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க, எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தனை கொடுக்குறீங்க. எனக்கு ஆபத்து நேரம் வரும்போது, எக்ஸாம் காலில் வரும்போது, நான் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நான் தனியாக இருக்கும்போது எனக்கு நீங்கள் தான் ஏசப்பா கூடவே இருந்து என்னோடய எல்லா நீடடையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. ஏசப்பாக்கு நன்றி மட்டும் சொல்லு. பாரேன், நீ பண்ணுற எல்லா காரியங்களும் சக்ஸஸாக நடக்கும். நீ ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு தேங்க்ஸ் மட்டும் பண்ணு. அவர் உன் கூட தான் இருக்கார். நீ நம்பு, விசுவாசி. உன் கூட தான் இருக்கார், உனக்கு அடைக்கலமாக இருக்கார், உனக்கு பலனாக இருக்கார். அவர் உனக்கு நெருக்கப்படுற நேரத்திலலாம் அவர் அனுகூலமாக அவர் துணையாக இருக்கார், உன் கூடவே இருக்கார். நீ கவலைப்படாத. சரியா சரியா ஜேம்ஸ்? இனிமேல் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. உன்னை பார்க்கும்போது ஹாப்பியாக தான் பார்க்கணும், சந்தோஷமாக தான் பார்க்கணும். சரியா? அப்படின்னோடனே அப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஐயோ நம்ம இவ்வளோ நாள் நம்மளையே ரொம்ப நமக்கு யாரும் ஹெல்ப் இல்லை, நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, நம்ம நம்ம அப்படி தான் நினச்சோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கார், நம்மளை பலப்படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் எப்போவுமே ஏசப்பா என் கூட இருக்கீங்க, ஏசப்பா எனக்கு பலனை தரீங்க, எனக்கு எக்ஸாம்னாலே ஃபியராக இருக்குது, பயமாக இருக்குது, ஆனாலும் நீங்கள் கூட இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு புது ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கொஸ்டின் படிக்கும்போது ஆன்சர் பெரிய பெரிய ஆன்சராக எழுதணும். அது படித்து பார்த்தா மனசில் பதியாது. அப்போ ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் மீ, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஞாபகசக்தி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. அவன் நல்ல ஞாபகசக்தி ஏசப்பா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எக்ஸாம் காலில் போகும்போது ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் என்னை எக்ஸாம் எழுத வைக்கணும், எனக்கு நீங்கள் தான் ஞாபகசக்தி கொடுக்கணும், நீங்கள் தான் எனக்கு மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் அப்படி சேர்த்துக்கா ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிவிட்டு எழுத ஆரம்பித்தான். அவன் எக்ஸாமில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணான். அவன் எல்லாத்துலையும் எந்த வேலை செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சான். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லை. அதுக்கப்புறம் ஈஸியாக இருந்துச்சு. அவன் ஏசப்பா உமக்கு நன்றி, எனக்கு எல்லா வேலையிலையும் நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா ஏசப்பா, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட எப்பவுமே தேங்க்யூ சொல்கிற பையனாக இருந்தான். அவன் அதுக்கப்புறம் ஒருபோதும் அவன் ஃபீலிங்கில் இல்லை, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், சந்தோஷமாக இருந்தான். அவனுடைய எல்லா வேலைகளும் அவனுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் லைஃப்பில் அச்சீவ் பண்ணான். என்ன சில்ட்ரன், இது மாதிரி அந்த ஜேம்ஸு குட்டி பையன் எப்படி அவன் ஃபஸ்ட்டு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல், ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாமல் அவன் எல்லாமே அவனுக்குள்ளே பேர்டனே எடுத்து, ஐயோ எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இந்த வேலை செய்ய முடியல, என்னால் படிக்க முடியல, என்னால் எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனையே தன்னை தாழ்த்தினால அவன் ரொம்ப தன்னையே டிப்ரெஷன் ஒரு மாதிரி ஃபீலிங்குள்ளே போயிட்டான். அவன் வாழ்க்கையே வெறுப்பாக போச்சு. அப்படி இருந்தவன் தாத்தா சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சது. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாம் முன்னாடி வச்சு அவன் ஒவ்வொரு காரியமும் செஞ்சான். அதில் எல்லாத்துலேயும் ஏசப்பா கூட இருந்து அனுகூலமாக அவர் அடைக்கலமாக இருக்கார், பலனாக இருக்கார். ஆபத்து காலத்தில் நெருக்கப்படுற நேரத்தில் யாருமே ஹெல்ப் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு துணையாக இருந்தார். அதுபோல் பிள்ளைங்களா, உங்களோட வாழ்க்கையிலும் ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஏசப்பாக்கு எப்போவுமே அவர் கூட இருக்கார். ஏசப்பா என் கூட தான் இருக்கார், என் கூட தான் இருக்கீங்க ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பாவை உள்ளார இருக்கிற ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா உங்களோட எல்லா வாழ்க்கையிலும் உங்களோட எல்லா வேலைகளும் ஆண்டவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவார். நீங்கள் எக்ஸாமில் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. என்ன பிள்ளைங்களா, நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வசனத்தை என்ன படித்தோம்? சங்கீதம் சாப்டர் 46 வேர்ட்ஸ் 1.
என்ன படித்தோம்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. ஓகே சில்ட்ரன். ஓகே, நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆண்டவர் எப்போவுமே முன்னாடி வச்சு செய்யும்போது உங்களுக்கும் எல்லாமே ஆண்டவர் ஜெயத்தை தருவார். ஓகே சில்ட்ரன். ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க. சரிதா கேடிசிசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய ஸ்டோரி உங்களுக்கு சொல்லித்தருவேன், மெமரி பேஸ் சொல்லித்தருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் சாங் பண்ணலாம். சரியா? எல்லாமே நீங்கள் இந்த சேனலில் கூட இருந்து நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படலாம். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். காட் பிளஸ் யூ.